கிண்டி சிறுவர் பூங்காவில் உயிரிழந்த பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், இப்ப பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து என்னென்ன அறிவுறுத்தல்களை பூங்காவில் எடுக்கிறதுக்காக அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க? சாதாரணமாக மக்களுக்கு இனிமே அனுமதி இருக்குமா? ஒரு சில நாட்களுக்கு என்ன நிலவரம்? கிண்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அடுத்தடுத்து பறவைகள் உயிரிழந்த விவகாரம் என்பது ஒரு அதிர்ச்சிகர சம்பவமாக மாறியிருக்கிறது. கிண்டி சிறுவர் பூங்காவில் உயிரிழந்த 20க்கும் மேற்பட்ட கொக்கு மற்றும் நாரை வகை பறவைகளை ஆய்வு மேற்கொண்டதுல இறந்த பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கிண்டி சிறுவர் பூங்கா நேற்று முதல் மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கிண்டி சிறுவர் பூங்காவில் இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்கும் அந்த நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்காக கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு உரிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாம கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு இதுவரைக்கும் வந்திருந்த பார்வையாளர்கள் யாரேனுக்கும் அந்த நோய் பாதிப்பு பரவி இருக்கிறதா என்பது தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டதுல தொடர்ந்து யாருக்கும் அது போன்ற நோய் பாதிப்பு இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறையும் உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்துல தற்போது வரை மனிதர்களுக்கு இதுவரை இந்த பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை எனவும், எனவே பறவை காய்ச்சல் பரவலால மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்பதை சுகாதாரத்துறை வலியுறுத்தியிருக்கிறாங்க. இருமல், சளி, காய்ச்சல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட பொதுவான அறிகுறிகளே H5N1 என்று சொல்லக்கூடிய பறவை காய்ச்சலுக்கான அறிகுறிகளாக இருப்பதால இந்த வகை பாதிப்பு இருப்பவர்கள் சுய மருந்துகளை உட்கொள்ளாம மருத்துவரை உடனடியாக அணுகுவது அவசியம் அப்படின்றத வலியுறுத்தியிருக்கிறாங்க. பறவைகளை கையாள்பவர்கள், குறிப்பாக உடல்நலம் குன்றிய பறவைகளை கையாள்பவர்கள், இறந்த பறவைகளை கையாள்பவர்கள் மற்றும் இறைச்சி கூடத்தில் பணிபுரிபவர்கள் கவனத்தோடு பணிபுரிய வேண்டும் என வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறாங்க. ஏதேனும் புழு காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பின் அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அசாதாரண பறவை இறப்புகள் இருப்பின் உடனே கால்நடை மருத்துவத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், கைகளை கழுவுதல் உள்ளிட்ட தன் சுத்தம் மற்றும் சுற்றுப்புறத்தினை சுகாதாரமாக வைத்துக் கொள்வது அவசியமானது என்பதை வலியுறுத்தியிருக்கிறாங்க. முழுமையாக சமைக்கப்படாத மற்றும் சரிவர சமைக்கப்படாத முட்டை மற்றும் இறைச்சி வகைகளை உண்பதை அறவே தவிர்க்க வேண்டும் என்ற அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இறைச்சி கூடங்களில் பணிபுரிபவர்கள் இறைச்சி கழிவுகளை பொதுவெளியில கொட்டக்கூடாது. அதேபோல் பண்ணை தொழிலாளர்கள் கையுறை, முகக்கவசம் மற்றும் பூட்ஸ் காலணிகளை அணிய வேண்டும். பண்ணைகள்ல கிருமி நாசினி தெளித்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நோய் சம்பந்தமான வதந்திகளை நம்ப வேண்டாம், கூடுதல் தகவல்களுக்கு 104 அணுகலாம் என்ற அறிவிப்பு சுகாதாரத்துறை தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான பதிவுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.